குடும்ப ஆசீர்வாத ஜெப கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஒருபொழுதும் என்ன பண்றதில்லை, கைவிடுவது இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த நாள்ல ஜீவனோட கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர். அவருடைய கிருபை மாத்திரமே அதற்கு காரணம். நம்முடைய சுய பலனோ அல்லது நம்முடைய பிரயாசமோ இதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாக ஊதினது அவர், ஜீவனின் அதிபதி அவர். இந்த மட்டும் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்னா அவர் கொடுத்த அந்த ஜீவன் நமக்குள்ளாயிருக்கிறோம். நாம் தொடர்ந்து தேவனை துதித்து போற்றி பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நின்றாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ
நிற்பதும் கிருபையே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாம் நிற்பதும் ஆகாது இருப்பதும் தேவனுடைய பரிபூரண கிருபை. அல்லேலூயா. கிருபை இல்லை என்றால் நம்மால என்ன பண்ண முடியாது, இயங்கவே முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அவசியம் கிருபை. பைக்குக்கு பெட்ரோல் மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு கிருபை மிக மிக அவசியம். கிருபை இல்லைன்னா நம்மளால நகரவே முடியாது. ஆனா அந்த கிருபையை அளவில்லாமல் தருவதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பணத்துக்கு இல்ல, காசுக்கு இல்ல, கிருபையை அவர் ஒவ்வொரு நாளும் தருவதற்கு, அவர் இலவசமாய் தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரா, புதிய புதிய கிருபை. ஒரே கிருபை இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அந்த நாளுக்கு நம்ம இயங்க வேண்டியதற்கு தேவையான கிருபை, தேவையான பலன், தேவையான மனுஷர் தயவு, நம்முடைய செயல்பாடு எல்லாவற்றையும் கடவுள் அந்தந்த நாள்ல கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் பழும்புகளால். காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் பழும்புகளால். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால்.
சாபங்களை நீக்கினீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. உடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட உடைய கிருபைகளுக்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் அவரை துதிக்க வந்திருக்கிறீங்க? குடும்பமாய் உமக்கு நான் நன்றி பலிகளை எடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக ராஜா நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே என்னையே அர்ப்பணித்து தகப்பன உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்பா? உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே? என்னை நெருக்குகிறீர் அப்பா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி ஏவுகிறீர் ஆண்டவரே. அவருடைய கிருபை இல்லாமல் நாம இங்க வந்திருக்க முடியாது. எனக்கு சுகத்தை கொடுத்தது உங்களுடைய கிருபை ராஜா. ஆண்டவரே, எனக்கு பலத்தை கொடுத்தது கிருபை ஆண்டவரே. நான் ஓட எனக்கு பலன் கொடுத்தீர் ஆண்டவரே. நான் உழைக்க எனக்கு பலன் கொடுத்தீர் ஆண்டவரே. நான் சுகமாய் தங்க எனக்கு பலன் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். என்னை கரம் பிடித்து நடத்தின தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு வருகிற தெய்வம் அவர் பெரியவர். சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் நல்லவராய் என்னோடு இருக்கிறீர் அப்பா. அப்பா வல்லவராய் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. என்னோடு இருக்கிறவர் அவர் மகா பெரியவர். என்னோடு இருக்கிறவர் அவர் மகா உன்னதர். என்னோடு இருக்கிறவர் என் கண்ணீரை துடைக்கிறவர். என்னோடு இருக்கிறவர் என்னை அணைக்கிறவர். என்னோடு இருக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறவர். எத்தனை சோர்வோடு நான் வந்திருந்தாலும், எத்தனை மனக்குழப்பத்தோடு நான் இருந்தாலும் என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. பெரியவர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நான் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை சாமி. நான் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பா, என்னுடைய நாவும் உம்மை புகழட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிங்கள ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா, என்னுடைய நாவும் உம்மை உயர்த்தட்டும் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் அவர். அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு எதிராக எத்தனை சூழல்கள் வந்தாலும், எனக்கு எதிராக வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், என் ஆவியானவர் என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நீர் மகா உன்னதர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தவே இந்த அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என் இருதயத்தின் ஆழத்தை நீர் பார்த்தீர் ஆண்டவரே. என் விசாரங்களை நீர் அறிந்தீர் ஆண்டவரே. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த உறவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற ஐக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் எங்களுக்கு நிறைவேற்றுகிற எங்கள் தெய்வத்துக்கு முன்பாக ராஜா நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. மகா உன்னதர் மகிமையினால் நிரப்புவீராக. எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் நோய்களை குணமாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்களை நீக்கி ஆண்டவரே தூய பலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாமும் ஆள கூடும் ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. மனுஷரால் கூடாது, இது தேவனால் கூடும். என்னை ரட்சித்த என் தேவனால் கூடும். என்னை விடுவிக்க என் தேவனால் கூடும். உமால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. என் வாழ்க்கையில எல்லாம் உடைய சித்தம் ஆண்டவரே. உடைய சித்தம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா.
செய்தீர் ஆண்டவரே. அந்த நாயின் ஒரு விதவியின் குடும்பத்துல ஒரு அதிசயம் செய்தீர் ஆண்டவரே. நோயோடு வந்த மக்களை தொட்டு சுகமாக்கினீர் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அப்பா எத்தனை சாத்தானின் சூழ்ச்சிகள் வந்தாலும் ஆண்டவரே, என் தெய்வம் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காக சிலுவையில் மரித்தவர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காக உயிரோடு இருக்கிறவர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து, சாத்தானை முறியடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நீர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஆண்டவரே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உன் சிறகாலே மூடி காத்தீர். உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உன் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நாள் கூட ஆண்டவரே எங்கள் தாய் தகப்பனைகளை மறந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்கள் சுற்றத்தார் மறந்திருக்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களை மறவாமல் வழி நடத்தினீர் ஆண்டவரே. கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை இன்னமும் நீர் சந்திக்க போதுமானவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், பிரச்சன்ன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், பிரச்சன்ன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கோபும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கோபும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்க? நிச்சயம் ரட்சிப்பு அவராலே வரும். அவர் சாட்சியா நிறுத்துவார். நம்முடைய கண்கள் அதை காணும் தேவ ஜனமே. எத்தனையோ விண்ணப்பங்களை எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக நாம ஜெபித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். இருக்கிற நிலைகளிலே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். உயிர்ப்பியும் தேவா, உயிர்ப்பியும் என்னை, உருவற்ற வாழ்வை உயிர்ப்பித்திடும். உலர்ந்த என் எலும்புகள் உயிர் பெறச் செய்யும். உருமாற்றி என்னை உருவாக்கிடும். உயிர்ப்பியும் தேவா, உயிர்ப்பியும்
வாழ்வை உயிர்ப்பித்திடும். கனியற்று போன என் வாழ்வினை பாரும், சுத்தம் செய்து உம்மில் நிலைத்திடச் செய்யும். கனியற்று போன என் வாழ்வினை பாரும், சுத்தம் செய்து உம்மில் நிலைத்திடச் செய்யும். ஆவியின் கனிகள் என்னிலே தந்து, ஆவியின் கனிகள் என்னிலே தந்து, உம்மை போல் என்னை மாற்றிடும் நாதா. உயிர்ப்பியும் தேவா, உயிர்ப்பியும் என்னை, உருவற்ற வாழ்வை உயிர்ப்பித்திடும். உலர்ந்த என் எலும்புகள் உயிர் பெறச் செய்யும், உருமாற்றி என்னை உருவாக்கிடும். உயிர்ப்பியும் தேவா, உயிர்ப்பியும் என்னை, உருவற்ற வாழ்வை உயிர்ப்பித்திடும். பலனற்ற என்னையும் ஆவியால் நிரப்பும், கழுகு போல் பலத்தால் இடை கட்டிடும். பலனற்ற என்னையும் ஆவியால் நிரப்பும், கழுகு போல் பலத்தால் இடை கட்டிடும். புது பலன் தந்து எழும்பிடச் செய்யும், புது பலன் தந்து எழும்பிடச் செய்யும். உந்தனின் சாட்சியாய் வாழ்ந்திட உதவும். உயிர்ப்பியும் தேவா, உயிர்ப்பியும் என்னை, உருவற்ற வாழ்வை உயிர்ப்பித்திடும். உயிர்ப்பியும் தேவா, உயிர்ப்பியும் என்னை, உருவற்ற வாழ்வை உயிர்ப்பித்திடும். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தந்தையே, அந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே ஒரு புதிய நாளை தந்து, இந்த நாளுக்குரிய கிருபையினால் முடிசூட்டி இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக, எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். எங்களில் காணப்படுகின்ற உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழச் செய்கின்ற வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பியும் ஐயா. உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், உமக்கு பிரீதியான காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாக இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. தேவரீர், இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்க கிருபை செய்யும். என்னோடு கூட பேசும், என் மூலமாய் பேசும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நமக்கு இந்த மாதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாக்குதத்த வசனத்தை ஒருவர் வாசிக்கவும். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கவும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் தாழ்மை உள்ளவர் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்றார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையுள்ளவராய் இருப்பதினாலேயே நம்மிடத்திலும் அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது 113வது சங்கீதம் 6வது வசனம் எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தி
தாழ்த்துகிறார். தம்மை தாழ்த்துகிறார். யார் தாழ்த்துறது? தேவன் தம்மை தாழ்த்துகிறார். கிறிஸ்துவும் கூட தாழ்மை உள்ளவர். அவரும் கூட மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை கீழ்ப்படுத்தினவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாம இப்போ இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா தாழ்மையை குறித்து எடுத்து சொல்லுகிற உலகத்துல நம்ம இல்லை. நாம இருக்கிற உலகம் மேட்டிமையையும் சுய பலத்தையும் தங்களுடைய பராக்கிரமத்தையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்துல நம்ம இருக்கோம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்னா தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹம்பிள், அந்த ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம இருக்கிற உலகமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஏன் நாமும் கூட செய்கிற காரியங்கள் தாழ்த்துகிற காரியங்களா இருக்குதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததோ, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்னுமா வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா பராக்கிரமத்தை பறைசாற்றுகிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோமே தவிர தாழ்மையை காண்பிக்கிறவர்களாக நாம இல்ல. ஒரு சமையலை செஞ்சா கூட என்ன பண்றாங்க, அந்த டிஷ் எல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அழகா ஒரு போட்டோ எடுத்து நான் இன்னைக்கு சமைச்சது. ஒருத்தர் தான் ஃபாரின் போறது என்ன பண்றாரு, இன்னைக்கு லொகேஷன்ல மார்க் பண்றாரு, இந்த நாட்டுல இருக்கிறேன், இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறேன், நான் இதை செய்யறேன், நான் இந்த இடத்துல ட்ரெஸ் வாங்குறேன், எல்லாவற்றையுமே பறைசாற்றுகிற ஒரு உலகமா மாறி போச்சு. அந்த உலகத்துல நாமும் கூட என்ன பண்றோம், பல நேரங்களில தாழ்மை உள்ளவர்களா இல்ல, மாறாக மேட்டிமை உள்ளவர்களாய் நாம இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தாழ்மை உள்ளவர், நான் தாழ்மையா இருக்கிறது போல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு விசேஷமா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். என் நுகம் லகுவா இருக்குது, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். learn from me. கடவுள் சொல்றார். பல காரியங்கள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவார். உதாரணமா, நீங்களே இந்த அசுத்தாவியை ஓட்டி இருக்கலாமே, நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுவாரு. ஆனால் தாழ்மையை மட்டும் தாம் செய்து காண்பித்தார். அல்லேலூயா. தாழ்மையா நீ இப்படி இருக்கணும்னு சொல்லல, மாறாக தாழ்மையா இருந்து காண்பித்தார். அந்த தாழ்மை நமக்குள்ளேயும் நம்ம குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். தேவ சித்தத்தை குறித்து நம்ம பல நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் என் வாழ்க்கையில் என்ன, என் வாழ்க்கையில் என்ன, என் வாழ்க்கையில் என்ன, இதுவா அதுவான்றோம். வேதம் தெளிவா சொல்லுது, தாழ்மையா அவருடைய சமூகத்துல இருக்கிறது தான் அவருடைய சித்தம். எடுத்து வாசிப்போம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதப்பா கேட்கிறாரு? நியாயமாரு, நீதியாரு, அன்பாரு, எல்லாத்துக்கும் மேல மனத்தாழ்மையா நடந்து கொள். இந்த மனத்தாழ்மை நம்முடைய குடும்பங்கள்ல இருக்குதா அப்படின்னா நிறைய சூழ்நிலைகள்ல பார்க்கும் பொழுது தாழ்மை குடும்பத்துல இருக்கிற மாதிரி தெரியல. தாழ்மை முதல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். அந்த தாழ்மையின் வெளிப்பாடு என்னன்னா அன்பு, விட்டு கொடுத்தல். அது குடும்பங்கள்ல இல்லைன்னா அது குடும்பமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிந்தித்து பாருங்க. விட்டு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு விட்டு கொடுக்கிற குடும்பங்களா இருக்குதான்னா பல நேரத்துல பல சூழ்நிலையில இல்லை.
எதிர்மறையான பேச்சுக்கள், விடாப்பிடி, வைராக்கியங்கள், குடும்பத்திற்குள்ளவே சண்டைகள், சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ளேயே பெரிய வைராக்கியங்கள், என்ன சொல்றது, வார்த்தை போர், இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரே வீட்டுல இருக்கிற கணவனும் மனைவியும் Facebookல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடிச்சுக்கிறாங்க, ட்விட்டர்ல ட்வீட் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. சிந்தித்து பார்க்கணும். தேவன் இதை விரும்பவில்லை. தேவன் இதை ஒருபோதும் விரும்பியதே இல்லை. ஒரு அம்மா அப்படிதான் நைட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கணவர் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தூரம் இருந்துட்டு அவர் என்ன பண்ணாரோ ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, அம்மா நீ நைட்டு என்னம்மா சமையல்னு கேட்டார். இவங்களும் இருந்தது கோபத்தில் சொன்னாங்களாம், விஷம் வச்சுக்கிறேன் அப்படின்னா. அவரு சொன்னாராம், நீ சாப்பிட்டு பார்த்துக்கோ, நான் வெளில சாப்பிட்டு வரேன். விடாப்பிடியா வார்த்தைகளில் கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத நிலைகள். இதை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல, மாறாக நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனா தாழ்மை. இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதுனது யார் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. அவருடைய தாழ்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபு நிருபத்துல எழுதியிருக்கிற எந்த ஒரு இடத்துலயும் நான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் அவர் சொல்லிக்கவே சிந்தித்து பாருங்க. நாம இன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு ஏரியா கவுன்சிலரா இருந்துட்டா எங்க மாமா போதும், நான் அவருக்கு மேல கவுன்சிலர் ஆயிடுவேன். அப்படி நம்ம அதிகாரங்களை குறித்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வைத்து நம்ம என்ன பண்றோம், பெருமை பாராட்டுகிறவர்களாக, பலத்தை காண்பிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த யாக்கோபு நிருபத்தை எழுதுறவரு தாழ்மையை குறித்து அவர் எழுதுறாரு. அவருடைய நிருபத்துல எங்கேயுமே நான் என்ன எங்க அண்ணன் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லல. அவர் இந்த தாழ்மையை அவர் காண்பித்தார். கடவுள் நம்மிடத்துல அந்த தாழ்மையை தான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்ததும் பிறப்பிலையும் தாழ்மையை காண்பிச்சாரு. எங்க பிறந்தாரு? ஒரு கொட்டகையில, சத்திரத்துல இடம் இல்லாத போது ஒரு கொட்டகையில பிறந்தாரு. அவருடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மையை காமிச்சாரு. நடந்தே எல்லா இடங்களுக்கும் போனாரு, எல்லாரோடையும் சாப்பிட்டாரு, எல்லாரோடையும் உட்கார்ந்தாரு, ஏழை எளியவர்களை தொட்டாரு, இன்னும் சொல்ல போனா குஷ்டரோகிகள் எல்லாம் தொட்டாரு, பேசினாரு. எல்லா சூழ்நிலைகளிலும் தாழ்மையா இருந்தாரு. இன்னும் அவரை திட்டும் பொழுதும் அவர் தாழ்மையா இருந்தார். அவரை பயல்சபூல் பிசாசுகளுக்கு எல்லாம் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். அங்க லா, இங்க கிருபை. அங்கே மோசேயை குறித்து மிரியமும் ஆரோனும் எதிர்த்து பேசிய போது அவங்க என்ன வந்தது, உடனே அவங்களுக்கு குஷ்டரோகம். ஆனா இங்க தேவன் தம்மையே என்ன பண்றாங்க, அவரையே என்ன சொல்றாங்க, பிசாசு. அவர் பிசாசுகளுக்கு எல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த இடத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறதுக்கு மாத்திரம் தான் மன்னிக்கப்படாது அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள தேவனை நம்முடைய கடவுளாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தாழ்மையை நாம பிரதிபலிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் அந்த தாழ்மையை நம்ம காண்பிக்கிறோமா? பல நிலைகள்ல பார்த்தோம்னா தாழ்மை நம்ம இடத்துல இல்லை. தாழ்மைக்கு ரெண்டு பரிமாணங்கள் உண்டு. ஒண்ணு, மனிதர்களிடத்துல தாழ்மை, பார்க்கிற மனிதர்களிடத்துல தாழ்மை, உறவுகள் மத்தியில தாழ்மை, குடும்பத்துல தாழ்மை. இன்னொன்னு, கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பனைகளை எல்லாம் அதனுடைய தரத்தை உயர்த்தி ரெண்டே கற்பனையா கொண்டு வந்தார். ஒண்ணு மனிதரோடு அன்பு, இன்னொன்னு தேவனோடு அன்பு. அதே மாதிரிதான் தாழ்மையையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனிதனுக்கு மனிதன் தாழ்மையாய் அன்பாய் இருக்க வேண்டும். அதே தாழ்மை தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய்.
அந்த தாழ்மை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? பல நிலைகளில் பார்த்தோம்னா தாழ்மை நம்ம இடத்துல இல்லை. நான் சொன்ன வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம் யாராவது எடுத்தா வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு மன அமைதி இல்ல அப்படின்னா நமக்குள்ள மனத்தாழ்மை இல்லைன்னு. அவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட அந்த மனத்தாழ்மையை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்ல. 1986 உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் இது. ரஷ்ய கடற்கரை பகுதியில 2 பெரிய ஷிப் கரை ஒதுங்குது, ஹார்பருக்கு வருது. இந்த 2 ஷிப்பும் ஒரே நேர்கோட்டில் வருது. அந்த 2 ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். இது உண்மை சம்பவம், நடந்த சம்பவம். இதுக்கு பின்பதாக எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இதை குறித்து என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கறாங்க. என்ன ரீசன்? 2 ஷிப்பும் ஏன்னா உள்ளவே நேவிகேட்டர் எல்லாமே இருக்கும், அது காமிக்கும் முன்னாடி வர்றது என்ன எதுன்னு காமிக்கும். அப்படி இருந்தும் இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரணம் தான் தெரிஞ்சுதான். அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனதுக்கு ஒரே காரணம், அந்த 2 ஷிப் கேப்டன்களுடைய பெருமை, விட்டு கொடுக்காத நிலை. அவர்கள் இருவருக்குள்ளும் தாழ்மை இல்லாத ஒரே காரணம் என்னன்னா, அந்த கேப்டன் அவருடைய செயலருக்கு ஆர்டர் பண்ணாரா, நீ அதே ரூட்ல போ, நீ திரும்பாத, நீ நேரா போ. அவன் திரும்பட்டும். அந்த ஷிப்ல இருக்கிற கேப்டன் ஆர்டர் போட்டாரா, நீ நேரா போ. அவன் வந்துட்டோம். கடைசி நொடி பொழுது வரை ஒதுங்காத அப்படியே நேரா போனதுனால இந்த விபத்து, நூற்றுக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள். காரணம் தாழ்மை இல்லாத. அதுதான் வசனம் நமக்கு பல இடங்கள்ல நமக்கு எச்சரிக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சிந்திச்சு பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு எதிராக நிக்கிறது யாரு? கடவுள் நிற்கிறார், தேவன் நிற்கிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மன்னிப்ப கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரீ, பரிசேயரும் வேதபாரகரும் அங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீயை கொண்டு ஆண்டவரிடத்தில் நிறுத்துறாங்க. ஆண்டவர், இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமால் பிடிபட்டார். அப்பா, உங்களில் யார் பாவம் செய்யலையோ முதல் கல்லை எடுத்து அடிப்பா சொல்லிட்டாரு. ஒருத்தரும் இல்லை, எல்லாம் கல்லை போட்டாங்க போயிட்டாங்க. ஆனா கல்லெடுத்து அடிக்கக்கூடியவர் அங்க யாரு ஒருத்தர் இருந்தார். யார் அது? இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கலாம், அவரும் அடிக்கலாம். அவர் சொன்னாரு, இப்போ இனி பாவம் செய்ய. எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் கடவுள் மன்னிப்பார். எவ்வளவு பெரிய போதைக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கடவுள் அவனை மன்னிப்பார். எந்த பாவத்தில் இருக்கிறவங்களையும் கடவுள் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். கடவுள் பல நிலைகளில் இவங்களை எல்லாரையும் மன்னிக்கிறாரு. ஆனால் தாழ்மை இல்லாத பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெதஸ்தா குளத்தண்டில 38 வருஷமா ஒரு நபர் படுத்திருக்கிறார். ஆண்டவர் சுகப்படுத்துறார். அங்க எந்த விதமான
கடிந்து கொள்ளுகிற ஒரு மாதிரி கண்டம் பண்ணி பேசுற அந்த இதுவே இல்லை ஆண்டவரிடத்துல. மறுபடியும் அவன் ஒரு இடத்துல பார்க்கும்போது, இதை விட தீங்கு உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே, அவ்வளவுதான் சொல்றாரு. 5 புருஷன் கல்யாணம் பண்ணி இருந்த சமாரிய ஸ்திரீ 6வதா கல்யாணம், ஒரு புருஷனோட இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகல, ஆனா புருஷனோட இருக்கிறாங்க 6வதா. இயேசு கிறிஸ்து அங்க போறாரு மத்தியான வேளையில. அந்த அம்மா பாத்தீங்கன்னா வேதம் சொல்லும், மத்தியான வேளையில தான் தண்ணி என்ன பண்ணுவாங்க, தண்ணி பிடிக்க வந்திருப்பாங்க. எல்லாரும் காலில் தான் தண்ணி பிடிப்பாங்க. இந்த அம்மா ஏன் மத்தியானம் வந்தாங்கன்னா, இந்த அம்மாவை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மத்தியான வேளையில வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து அங்க போய் அழகா பேசுறாரு, ஜீவ தண்ணீரை தருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த அம்மா மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பே அங்க உண்டாகுது. அந்த அம்மாவுடைய பாவத்தையும் கடவுள் மன்னிக்கிறாரு. அங்க பெருசா எந்த விதமான என்ன சொல்றது, ரொம்ப கண்டித்தெல்லாம் அங்க பேசவே இல்லை. பாவத்தை அழகா மன்னிக்கிறார். ஆனா இந்த வேத பாரகரும் பரிசேயரும் பண்ற அமக்களத்தை பார்க்கிறாரு. தேவனுடைய பேச்சை நீங்க பார்க்கணும். மத்திய 23வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து கொஞ்சம் நிதானமா ஒருத்தர் வாசிங்க. சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு சர்வன்ட், உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேத பாரகரே, ஆரம்பிக்கிறார். மாயக்கா அங்க கிளியரா சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் ஏன் தாழ்த்தப்படுவான்? யார் முன்னாடி நிக்கிறது? தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதான் சொல்றாரு. அடுத்தது, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? அமைதியா மன்னிச்சார். 38 வருஷம் எல்லாருடைய பாவங்களை நீங்க இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். எல்லாவற்றையும் மன்னித்தார். பெரிய விதமான ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு கோபம் அங்கெல்லாம் அவங்க மேல காமிக்கவே இல்லை. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயையே நானும் உன்னை குற்றப்படுத்துகிறது இல்லைன்னு சொல்லி நீ போ, இனி பாவம் செய்யாது, அவ்வளவுதான் சொன்னவரு. இங்க சொல்றாரு உங்களுக்கு ஐயோ. அந்த அதிகாரம் முழுசும் படிச்சு பாருங்க, எத்தனை ஐயோ. படிங்க சிஸ்டர் கொஞ்சம். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவங்களோட நீங்க என்ன பண்றது? போக விடுறது இல்ல. வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. என்ன ஜெபம்? பார்வைக்காக நீண்ட ஜெபம். தயவு செய்து இந்த அதிகாரத்தை உங்க வீட்டுல போயிட்டு தயவு செய்து படிச்சு பாருங்க. எத்தனை ஐயோ சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, யாரை பார்த்து சொல்றாரு, எந்த சூழ்நிலையில சொல்றாரு, அத கருத்துல வச்சு நீங்க படிச்சு பாருங்க. உண்மையாவே தாழ்மை நம்மளுக்குள்ள இருக்குதான்னா இல்லை. நான் நிதானித்து பார்த்தேன், நான் என்னை சீர்தூக்கி பார்த்தேன். நிறைய காரியங்களை தாழ்மை இல்லை என்னிடத்துல.
யார் எதிர்த்து நிக்கிறா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை இருக்கிறது. பல நிலைகள்ல பார்த்தோம்னா நமக்குள்ள தாழ்மை சுத்தமா இல்லை. நான் ஆண்டவர் விரும்புறது தாழ்மையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இளைஞரே, மூப்பரே, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு, புருஷரே உங்கள் மனைவிகளுக்கு, பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்க. எல்லாத்துலயும் மனத்தாழ்மையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு அயோக்கியன் அதல பாதாளத்தில் இருக்கிற அயோக்கியன் தன்னை தாழ்த்துற கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு விக்கடா இருந்தாலும், தந்திரம் உள்ளவர்களா இருந்தாலும் தங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகாபும் எசபேலும் பண்ணது தெரியும். பக்கத்துல இருந்த நாபோத்தினுடைய அந்த திராட்சை தோட்டத்தை அவங்க மஞ்சிட்டு எடுத்தாங்க. அதுல கடவுளுடைய கோபம் பற்றி எரிந்து அங்க அவங்க மேல ஒரு சாபம், அவங்களுக்கு ஒரு தண்டனை அங்க சொல்லப்படுது. அங்க ஆகாப் தன்னை தாழ்த்துகிறான். ஆகாப் எவ்வளவு திருக்கானவன்னு வேதம் கிளியரா சொல்லி இருக்குது. அவன் தன்னை தாழ்த்துகிறத பார்த்து ஆண்டவர் மனமிறங்குகிறார். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 29வது வசனம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? இது யாருடைய வார்த்தைனா தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். தாழ்மைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. தாழ்மைக்கு அவ்வளவு வல்லமை உள்ள இருக்குது. தாழ்மை அவ்வளவு மகத்துவமானது. ஆனா இன்னைக்கு நாம அந்த தாழ்மை இருக்குதான்னு பார்த்தா நம்மள யாராவது சீன் சொல்லிட்டாவே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு அம்மா சாட்சி சொல்லும் பொழுது, உண்மை சொல்லுவோம், பெங்களூர்ல ஒரு அம்மா சாட்சி சொல்லும் பொழுது அடிக்கடி அவங்க என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்ல, அப்பா நான் அற்ப புழு, நான் கந்த அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையும் சாட்சி சொல்லும் போது அந்த முன்னாடி சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் அப்படியே சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு போகும்போது அதே சபையில சண்டே கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தோட அற்ப புழு போகுது அப்படின்ட்டாங்க. அந்த அம்மாக்கு தான் கோபம், எப்படா நீ என்ன பார்த்து அற்ப புழுன்னு சொல்லுவேன். அப்போ அவ்வளவு நாள் கடவுளுக்கு முன்னாடி சொன்னது மாயம். இந்த மாயத்தை ஆண்டவர் நடந்தது. மாயத்தை ஆண்டவர் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறதே. அவர் இங்க சாடுறார் மாயக்காரரை பார்த்து. இன்னும் நீங்க அதிகாரிகள் கீழே போனீங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அங்க சொல்றாரு. 24, 25, 26 வருஷம் நீங்க அதுதான் நீங்க வீட்டுக்கு போய் அதை படிச்சு பாருங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்றார். குருடரே அப்படின்றார். சிந்தித்து பாருங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில தாழ்மை இல்லைங்க. தாழ்மை இல்லாத ஒரு உலகத்துல நாம கிறிஸ்தவர்கள் பிரிந்திருக்கிற நாம, பிரித்தெடுக்கப்பட்ட நாம தாழ்மையை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். ஆனா நம்மிடத்தில் அந்த தாழ்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே தாழ்மை எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்மை தேவனுக்கு கொடுக்கப்படுகிற கணம். ஒருத்தரை கனப்படுத்தணும், தேவனை கனப்படுத்தணும். தேவனை எப்படி கனப்படுத்தணும்? தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையா இருப்பதினாலும் மனிதர்களுக்கு முன்பதாக நாம் தாழ்மையா இருக்கிறதுனால தான் தேவனை கனப்படுத்த முடியும். அந்த தாழ்மை நம்ம இடத்துல இருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்றதுலேயே நம்ம சீனியாரிட்டி பார்க்கணும். எனக்கு பின்னாடி நீ வந்தியா, இல்ல உனக்கு பின்னாடி நான் வந்தனான்றேன். சிந்தித்து பார்க்கணும். யார் வயசுல பெருசு? நான் வயசுல பெரியவனா, நீ வயசுல பெரியவனா? வேலை ஸ்தலங்கள்ல பல விதமான என் சர்வீஸ் நான் தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் ஒரு பொழுதும் விரும்புகிறதே இல்லை. நாம் எந்த அளவு தாழ்த்துகிறோமோ அந்த அளவு உயர்த்தப்படுவோம். ஆனா பெருமை இருந்ததுன்னா எனக்கு முன்னாடி நிற்கிறது கடவுள். அதுவும் எப்படி நிற்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். நான் தாழ்ந்திருந்தேன்னா எனக்கு பின்னாடி என்னை ஊந்தி தள்ளுகிறவரா, என்னை உயர்த்துகிறவரா
இருக்கிறாரு, ஆனா பெருமை இருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி நிற்கிறாரு. சிந்தித்து பார்க்கணும். நாம் பல நிலைகளிலே இந்த காரியங்களிலே குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். பல விதமான என்ன சொல்றதுங்க, பல விதங்களிலே நம்ம இடத்துல வந்து என்ன சொல்றது, இந்த தாழ்மை இல்லாத பெருமையான நிலைகள். பல நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த ஹியூமிலிட்டியையும் சிம்பிளிசிட்டியையும் ஒன்னா நினைச்சிருக்கோம். எளிமை வேற, தாழ்மை வேற. நம்ம என்ன நினைச்சிடறோம், எளிமையா இருந்துட்டா அவங்க தாழ்மை உள்ளவர்கள் நினைச்சிடறோம். எளிமை தாழ்மை கிடையாது அப்படி நம்ம பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் அப்படியே அமைதியா போய் அமைதியா வந்து அவங்க பயங்கர தாழ்மையானவங்க அப்படி அல்ல. பிச்சைக்காரங்கிட்டே, இப்ப இருக்கிற பிச்சைக்காரங்கிட்டே நீங்க ஒரு 50 காசு கொடுத்து பாருங்க, தூக்கி மேலே அடிக்கும். அப்போ எளிமையை தாழ்மைக்கு அடையாளம் இல்ல. அப்ப தாழ்மை எங்கன்னா அது மனம் சார்ந்தது, இருதயம் சார்ந்தது. அதனாலதான் கடவுள் வெளியே பார்க்கல, உள்ள பார்க்கிறார். நம்ம உள்ள சிம்பிளிசிட்டி வேற, ஹியூமிலிட்டி வேற. தாழ்மையா இருக்கிறவர்கள் எளிமையாயும் இருக்கலாம். ஆனால் எளிமையாய் இருக்கிறவர்கள் எல்லாம் தாழ்மையுள்ளவர்கள் கிடையாது. அமைதியா இருந்தா சைலன்ஸ் வந்து தாழ்மைன்னு நினைச்சிடாதீங்க. நீதிமொழிகள்ல சொல்லுது, முட்டாள் சில இடத்துல வாய் திறக்காம இருந்தா அவனே ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேச வேண்டிய இடத்துல பேசணும், அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்க வேண்டிய சூழ்நிலையில பொறுமையா இருக்கணும். அதுதான் தாழ்மை. ஒருத்தர் கார்ல வந்துட்டா, ஒருத்தர் பிராண்டட் ஷர்ட் பிராண்டட் ஷூ எல்லாம் போட்டுட்டா அவர் வந்து அப்படியே அவர் வந்து ரொம்ப பெருமை, அவர்கிட்ட தாழ்மை இல்லை, அப்படி கிடையாது. எத்தனையோ பணம் படைத்த செல்வந்தர்கள் தாழ்மையா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ பணமே இல்லாத நிலையில் இருக்கிறவங்க பெருமையா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மாய்மாலமான வெளி தோற்றங்களை அல்ல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது உள்ளத்தின் ஆழத்திலே தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு முன்பதாகவும் தாழ்மையாய் நடந்து கொள்ளுகின்ற அந்த நிலைப்பாடு. அது சிந்தையையும் இருதயத்தையும் சார்ந்திருக்கிறது. நாம அந்த தாழ்மை நம்மகிட்ட இருக்கலாம். குறைவுபடுகிறோம், பல நிலைகளிலே நாம் குறைவுபடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு வேற யாரும் இல்லை, கடவுள் கடவுள் இருக்கிறார். லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏசாயா 14வது அதிகாரம் நமக்கு தெளிவா சொல்லுது. அதை பார்க்கிறோம். அவனை உயர்த்தின அந்த தீரு ராஜா, சாத்தானுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிற அந்த 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 அதிகாரத்துல அவன் தள்ளப்படுகிறதை அந்த அதிகாரம் சொல்லப்படுது. காரணம்னா, நான் ஏறுவேன், நான் மேல என்னுடைய ஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தினதினாலே அவன் தள்ளப்பட்டான். தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனா நாம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். சாது சுந்தர் சிங் ஒருவர் சொன்னார். அவரு நாடு நாடா போறவரு. அவர் போயிருந்தப்போ ஒருத்தர் பார்த்து கேட்டாங்க, நீங்க போற இடம்லாம் உங்களை என்ன பண்றாங்க, உங்களை கௌரவிக்கிறாங்க, உங்களை அப்படியே கனம் பண்றாங்க பயங்கரமா, இது எப்படி உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குல்ல அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாராம், எருசலேம் நகரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நுழையும் போது அவர் வந்து போறதுக்காக ஒரு கழுதையை பிடிச்சுன்னு வந்தாங்க. அந்த கழுதை மேலதான் அவர் உட்காந்து எருசலேம் நகரத்துக்குள்ள போனாரு. அவர் போற வழியில எல்லாம் துப்பட்டிகளையும் துணிகளையும் மரத்தினுடைய கிளைகளையும் தரிச்சு போட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த கழுதை எனக்கு போட்டாங்கன்னு நினைச்சதா?
எங்கேயாவது சொல்லுச்சா? அது தன்மேல் உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குன்னு அது தெளிவா அறிஞ்சிருந்தது. இன்னைக்கு நான் எங்கெங்கெல்லாம் கனம் பண்ணப்படுறேனோ அங்கெங்கெல்லாம் என் சிந்தையில நிக்கிறது தான், இவர்கள் என்னை அல்ல எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ. அல்லேலூயா. அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். ஆனா நமக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஜபத்தில் பெருமை, இந்த ஸ்பிரிச்சுவல் பிரைட் இருக்குங்களா, ரொம்ப டேஞ்சர். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் இங்க தாக்குனார். அவங்க ஜபங்களை குறித்தும் அவர்களுடைய நீதியை குறித்தும் சுயநீதியை குறித்தும் அவங்க இருந்த நிலைப்பாட்டை தான் ஆண்டவருக்கு தாக்குறாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்ற இந்த ஆவிக்குரிய மேட்டிமை ரொம்ப டேஞ்சர். நமக்குள்ள நிறைய இருக்குது. அது நான் ஜெபம் பண்ணதுனால நான் பரிசுத்தவான், மற்றவர்கள் எல்லாம் பாவிகள். இந்த எண்ணம் முழுதும் முழுதும் ஆண்டவர் வெறுக்கிற மார்க்கம். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போறாங்க, ஒரு ஆயக்காரன் ஒரு பரிசேயன். பரிசேயன் போயிட்டு நான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவரே, நான் இவ்வளவு தசம் பாகம் கொடுக்க ஆண்டவரே, அவ்வளோ. ஆயக்காரன் வெளியவே நிற்கிறான். உள்ள போறதுக்கு தலையை தூக்கி பார்க்கறதுக்கு கூட அவன் யோசிக்கல. மார்பில் அடிச்சுட்டு பாவி ஆகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. வேத வசனம் தேவனுடைய வார்த்தையாய் அங்க பதிவு செய்யப்படுது. அவன் அல்ல இவனே. அல்லேலூயா. அந்த தாழ்மை நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? நான் போனா எனக்குன்னு இதெல்லாம் இருக்கணும், என்னை பார்த்தா மற்றவர்கள் உயர்த்தணும், நான் சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். பல விதங்கள் அந்த பெருமெல்லாம் குடும்ப அந்தஸ்து, நான் சொல்ற சில காரியங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா தயவு செய்து அது நாம எல்லாருமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியது. அதை நம்ம அறவே நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஏனென்றால் இதற்கு எதிராய் நிற்கிறவர் ஆண்டவர். எதிர்த்து பல விதங்கள்ல இருக்கலாம். குடும்ப அந்தஸ்தை குறித்து எனக்கு பெருமை இருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கிறார். என் அழகை குறித்து எனக்கு பெருமை இருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கிறார். என்னுடைய அறிவை குறித்து இருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கிறார். என்னுடைய ஸ்கில், என்னுடைய தாளந்துகளை குறித்து வெறுக்கிறார். என் பிரசங்கத்தை குறித்து இருக்கலாம், என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து, என்னுடைய வெல்த்தை குறித்து எனக்கு ஒரு பெருமை இருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கிறார். ஆவிக்குரிய என்னுடைய கனிகளை குறித்து, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமையை குறித்து கூட எனக்கு பெருமை இருக்கலாம், ஆண்டவர் அதை வெறுக்கிறார். என்னுடைய சிலருக்கெல்லாம் பிரயாணங்களை குறித்தே சிலருக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் போகாத நாடு கிடையாது, அதையும் ஆண்டவர் வெறுக்கிறார். எந்த விதத்தில் நாம் பெருமை கொண்டாலும் சிலருக்கு ஜாதியை குறித்த பெருமை. நான் என்ன ஜாதி தெரியுமா? ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். கடவுளுக்குள்ள நாம் எல்லாரும் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள். நம்ம எல்லாம் ஒண்ணு, நமக்குள்ள வேறுபாடே இல்லை. அப்ப நமக்குள்ள ஜாதியை குறித்து, என் குடும்ப அந்தஸ்து, என் மாமா யாரு, என் சித்தப்பா யாரு, என் பலனை குறித்து, என் சுயத்தை குறித்து, இப்படி எப்படி இருந்தாலும் என் பரிசுத்தத்தை குறித்து, நான் ஒரு செயின்ட், என் பரிசுத்தம், அதை குறித்து எனக்கு பெருமை. ஆண்டவர் வருகிறார். பவுல் சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரிய புதிய பாட்டுல பாதிக்கு மேல அவர் தான் பாவிகளில் பிரதான பாவினான். தன்னை பரிசுத்தவான் அவர் சொல்லிக்கல, பாவிகளில் பிரதான பாவினான். ஆனா நாம ஜபங்களை குறித்தும், நம்முடைய பரிசுத்தத்தை குறித்தும், நம்முடைய நடக்கையை குறித்தும், நம்முடைய குடும்பங்களை குறித்தும் பெருமை கொண்டவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் அந்த மார்க்கத்தை வெறுக்கிறார். யாரா இருந்தாலும் பார்வோனை குறித்து சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 10வது அதிகாரம் 3வது வசனம், உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில்லாதிருப்பாய். பார்வோனுடைய அழிவு நமக்கு தெரியும், எசபேலினுடைய அழிவு நமக்கு தெரியும். இப்படியாய் பெருமையினால் அழிந்து போனவர்கள், தங்களை தாழ்த்தாமல் அழிந்து போனவர்கள் எக்கச்சக்கம். நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மைக்கு பலன் உண்டு. நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. 22:4.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். 16-18 சொல்லுது, நீதிமொழிகள் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 1 கொரிந்தியர் 4:7 தெளிவா சொல்லுது, அன்றியும் உன்னை விசேஷித்தவானாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவர்களில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? கொடுக்கிறது எல்லாமே கடவுள் தான், எல்லாம் அவரிடத்துல இருந்து தான் வருது, ஏன் உன்னது என்னதுன்னு மேன்மை பாராட்டுகிறீங்க அப்படின்னு கடவுள் கேட்கிறார். இன்னைக்கு பல நிலைகள்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய உயர்வுக்கு தடை, நம்ம பல நிலைகளை இது தடை அது தடைன்னு நினைக்கிறோம். கடவுள் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார். என்னை தாழ்த்தாதனால எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறார். அதுவே கூட என்னுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அந்த கடைசி ராத்திரி அவர் போறாரு, அங்க அந்த சூழல் என்ன? இவங்க எல்லாம் நடந்தே தான், ஏசாமி நடந்தே தான், எல்லாம் நடந்தே தான். எல்லாம் அங்க கால்ல எல்லாம் எப்பவுமே அழுக்குப்படியும். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்க? கால்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, கழுவிட்டு தான் அவங்க எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதே கொஞ்சம் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள வீடா இருந்தா அங்க ஒரு அடிமை ஒருத்தர் இருப்பார். அந்த அடிமையோட வேலைன்னா எல்லார் கால்களையும் கழுவுவார். ஏசாமி அந்த மேல் வீட்டறையில அவருக்கு அரேஞ்ச் பண்றாங்க, அவர் போறார். கூட சீஷர்கள், சாப்பாடுல இருந்து எல்லாமே ரெடியா இருக்குது. எல்லாம் போய் என்ன பண்ணிடுறாங்க? டேபிள்ல உட்கார்றாங்க. மூளையில ஒரு பேசினும் அந்த டவல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. யாரும் போல. ஏன்னா அடிமை செய்ய வேண்டிய அடிமைங்கன்னா இல்ல. இயேசு கிறிஸ்து போறாரு, அந்த டவல் எடுத்து கட்டிக்கிறாரு, கையில ஒரு துண்டு எடுத்துக்கிறாரு, இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறாரு, ஒவ்வொருவருடைய கால்களையும் அவர் கழுவுறார். ஹல்லேலூயா. இந்த நிலை, அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். செய்து காண்பித்தார், செய்து காண்பித்தார். யாரு? கடவுள். கடவுள் மனிதர்களுடைய கால்களை தொட்டு கழுவி, நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்த. ஹல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மை தாழ்த்தும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம நம்மை தாழ்த்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? இந்த சிந்தையோடு கூட நம்ம இந்த நாள் தியானத்தை நம்ம முடிக்கலாம். இது 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடமைகள். ஹல்லேலூயா. நாம் நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கிவிடும். நல்ல ஒரு சந்தோஷம். ஒரு கரங்களை தட்டி கத்துறேன். எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஒரு பரிசுத்தத்துக்கு பின்னால நம்ம கடந்து போய் சத்துருவின் வல்லமையை முறியடிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை, இந்த பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, ஆமென். இயேசு ராஜா நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆமென்.
குடும்பங்களுக்கு விரோதமாக நிற்கிற பிசாசின் வல்லமைகளை அழிக்கதான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை நீங்க தான் துரத்துவீங்க. உங்கள் பட்டயத்தால உங்களுக்கு முன்பாக அவங்க விழுவாங்க. வாசல்ல முற்றுகை போட்டு சில பயங்களும் சிலவித திகில்களும் ஆசீர்வாத தடைகளும் விபத்துகளும் கெட்ட கனவுகளும் நோய்களையும் கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வந்து சண்டைகளை கொண்டு வந்து குடும்பங்களை பிரிக்க வைக்கிற சில சத்துருவினுடைய முற்றுகை எல்லா வீடுகளிலும் உண்டு. இன்றைக்கு இது இல்லாத குடும்பமே இல்லை பாருங்க. எல்லா வீடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இது மற்றவர்களுக்கு தெரியாது, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ இதை முறியடிக்க வேண்டும் என்றால் பட்டயத்தை எடுங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் எடுக்க போறீங்க? இவன் நாங்கள் முற்றுகை போட்டதன் நோக்கமே என்னவென்றால் அவன் நம்மை நெருக்குவான். வேதம் சொல்ல நெருக்கும் காலத்தில். இரண்டாவது சொல்லப்படுது சகலமும் குறைவுபடுவதனால் நெருக்கம் வரும் இல்லைங்களா? பலவிதமான குடும்ப சூழ்நிலைகள்ல பலவித நெருக்கத்தை நீங்க சந்தித்து கொண்டிருக்கீங்க. எத்தனை பேர் நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க? இதனால வருமானத்துல ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லைங்களா? குடும்ப வாழ்வில் ஒரு சந்தோஷம் இல்லாதபடி ஒரு நெருக்கம் சஞ்சலம் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உண்டோ இன்றைக்கு ஆண்டவர் அதை முறியடிக்க தான் இந்த கூட்டம். ஆமென் சொல்லுங்க. வந்திருக்கிற உண்மையாய் நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை நேசித்து வந்திருக்கீங்க? ஏன் நம்ம குடும்ப விடுதலைக்காக தான் வந்திருக்கிறோம். இதை நான் சொல்லும் பொழுது நீங்க வசனத்தை அப்படியே உணரணும். உங்க வீட்டுக்குள்ள முற்றுகை போட்டு இருக்கிறான். இரண்டாவது அவன் நெருக்குகிறான். சகலமும் உங்களுக்கு குறைவுபடுகிறது. இப்ப ரகசியமாய் இல்லைங்களா அவன் தின்னுவான். நீங்க வாங்கின வருமானம் வீட்டுக்குள்ள ஏறாதபடி ரகசியமா போயிட்டே இருக்கும் பாருங்க இல்லைங்களா? குடும்பங்களில் வருமான தடைகள் வரும் பாருங்க. சம்பாதிச்ச பணம் வீட்டில் தான் இருக்கும். அந்த பணம் எங்கே போகுது என்றால் மருத்துவமனைக்கே சில பேருக்கு செலவு. சில பேர் சொல்வீங்க, இந்த மாதம் நான் சேமித்து வச்சிருக்கிறேன் ஒரு 2000 ரூபாய் இருக்கு என்று பார்த்தா திடீர்னு ஒரு செலவு வரும் பாருங்க. இது ஏன் வருது எதற்கு வருதுன்னு நம்ம யோசித்து பார்க்கவே முடியாது. திடீர்னு வரும். அந்த செலவுகள் ஒரு வீண் விரயமா தான் காணப்படும். இப்போ நம்ம இந்த சத்துருவை முறியடிக்கணும்னா எனக்கு தாழ்மை அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர்கிட்ட தான் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒருவேளை ஆவிக்குரிய பெருமை கையை வைத்து கண்களை மூடி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய பெருமை, ஜெப பெருமை, ஊழிய பெருமை, வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு பெருமை, படிப்புல பெருமை இருக்கும் என்றால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்க துணை இல்லாம வாய்களை திறந்து எல்லாம் பேசி சுத்திகரிப்புல வாங்க. உங்க துணை இல்லாம இந்த சாத்தானை நாங்க விரட்ட முடியாது. உங்க அபிஷேகம் இல்லாம முடியாது. உங்க வசனம் இல்லாம முடியாது ஆண்டவரே. நாங்க ரத்தத்தால ஜெயம் எடுக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து உங்க ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவணும் சொல்லுங்க. உங்க ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும். உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. என் உள்ளான மனுஷனுக்குள்ள பல விதமான பெருமைங்கிற ஆவிக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்ப்பா ஆண்டவரே. எதனால அநேக ஆசீர்வாத தடை என் வாழ்க்கையில சில சாத்தான விரட்ட முடியல. ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு நீங்களே எதிர்த்து நிற்கிறீங்க. தாழ்மை படுகிறோம், நீங்க வருவீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருவீங்க. உங்க கிருபையாலே இப்ப எங்களை மீட்டு கொள்ளுகிறீங்க. கிருபையாலே எங்களை ரட்சிக்கிறீங்க. கிருபையாலே விடுவிக்கிறீங்க. ஆகையால் என் வீட்டுக்கு விரோதமாய் முற்றுகை போட்ட சாத்தான இப்ப நான் விரட்ட போகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு நான் வைராக்கியத்தோடு சொல்லுங்களேன். வல்லமை இறங்கட்டும். இப்ப ஆவியில நிரம்பி நல்ல அக்கினியாய் பாருங்க. ஜெபிக்கிற நேரம் குறைவான நேரம் ஆவியில நிரம்பி நம்ம வீடுகளுக்கு விரோதமா எதெல்லாம் முற்றுகை போட்டுக்கோ வெள்ளி சூனிய மந்திரம் செய்வீர்கள். குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள், சண்டையை கொண்டு வருகிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் எதெல்லாம் உண்டோ இன்றைக்கு என் ஆண்டவர்
வார்த்தை மறுபடியும் வருகிறது. நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கலாம், அவ்வளவுக்கு அவ்வளவு பள்ளிக்கு பெருக என் ஆண்டவர் இப்பொழுது உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊசுகிறார். வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுகிறவங்க எல்லாருமே அந்த அபிஷேகம், அந்த அக்கினி உங்க முகத்தை முன்பாய் வருது பாருங்க. அந்த அக்கினி உங்க முகத்தை முன்பாய் வருகிறது பாருங்க. அந்த அக்கினி உங்களை விடுதலையாக்குறது பாருங்க. நம்ம வீட்டில் எல்லா ஜனங்களுக்கும் ஜெபக்கிறாய் கர்த்தர் மாற்றியதற்காக நன்றி. வலது கரங்களுக்கு 7 வார்த்தைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் யோவான் 16:24 சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏசாயா 64:3 சொன்னார், எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் இறங்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை சொல்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா 61:7 சொல்றார், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகி இருக்கும். என்னாக 4வதாக என்னாகமும் 6:25 சொன்னார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 5வதாக ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு வாக்கு தருகிறார். யாத்திராகமம் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 6வதாக உபாகமம் 7:21 சொன்ன, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆமென் சொல்லுங்க. 7வதாக ஆண்டவர் சொன்னார் யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கரங்களை தட்டி சொல்ல, அவர் என்னை கைவிடவே மாட்டார். இந்த 7 வார்த்தையின் அபிஷேகம் கரங்களை தட்டி 7 குடும்பத்தின் மேலையும் உங்க மேல எனக்கு இறங்க போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கரங்களை தட்டி சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், அவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அந்த பிரச்சனை அரங்கட்ட பாருங்க. அவன் நான் உன்னை என்றும் கைவிட இன்னும் ஒரு விஷயம் சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடாத தேவன். எத்தனை பேர் உங்க குடும்பத்தை கைவிடவே மாட்டார்? கொடுக்கப்பட்ட 7 வார்த்தைகள் அபிஷேகம் ஐயா வந்த பிள்ளைகள் மேல பலமா இருக்கும்படியா வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை பிடித்து சொல்லுங்க, சத்துரு விழுந்து போனான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி வாழ்த்து கடந்து